ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மூவியோட ஃபஸ்ட்டு பார்ட் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். இப்போ இந்த பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இதான் ஃபைனல் பார்ட்டு. ஹீரோயின் ஓகே சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க, அதுக்குள்ளே டிரைவர் சார் கிளம்பலாமான்னு சொல்ல இதோ வரண்டாங்கிற மாதிரி காரில் ஏறி ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாகவே போயிட்டான். அடுத்த நாள் மார்னிங் ஹீரோயினுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வீட்டில். என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரலையேன்னு சொல்லி அப்படியே அங்கே இருக்க டோரை பார்த்துட்டே இருக்க, ஹீரோயின் கையில் நல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்னு எடுத்துகிட்டு வரா. இங்கே வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூப்பிட 5 மணிக்கு வர சொன்னா, நீ 30 செகண்ட் லேட்டாக வந்திருக்கேன்னு சொல்ல, ஐயோ ஏன் இப்படி படுத்துறீங்க, 3 மணிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் கஷ்டப்பட்டு. 13வது ஃப்ளோர் உங்கள் வீடு, என்னால் வரவே முடியல தெரியுமா, லிஃப்ட் வேற ஒர்க் ஆகலை, கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, லிஃப்ட்டு ஒர்க் ஆகலைன்னு தான் எனக்கு தெரியுமே, நீ கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும், எதுக்கு லேட்டாக வர, சீக்கிரம் 6 நிமிஷம் தான் டைமு, அதுக்குள்ளே எனக்கு சீக்கிரமாக சாப்பாடு வரணும், பிரேக்ஃபாஸ்ட் வந்தால் தான் உன் கான்ட்ராக்ட்க்கு ஓகே பண்ணுவேன்னு சொல்ல, ஐயோன்னு சொல்லி வேகமாக போகிறா. அதுக்கப்புறம் ஹீரோ மெனுவாக அடுக்கிட்டே இருக்கான், எனக்கு இந்த மாதிரி டிஷ் வேணும், அந்த மாதிரி டிஷ் வேணும், சீக்கிரம் பண்ணா அப்படி இப்படின்னு. வாயை மூடிட்டு இருங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன், நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கவே வேணாம், சாப்பிட்டா மட்டும் போதும், வாய் மூடுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி சரி சீக்கிரம் போய் சாப்பாடு ரெடி பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, ஐயோ இவனோட தொல்லை தாங்க முடியல, ஏன் தான் இந்த ஒரு நாள் ஒத்துக்கிட்டணும்னு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோயின் போக ஹீரோ சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். ஒரு வழியாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, இந்தான்னு சொல்லி சாப்பாடை ரெடி பண்ணி கொண்டு அங்கே டேபிள் மேலே வைக்க, ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சாப்பாடு எடுத்து அப்படியே குப்பை தொட்டியில் போட்டான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்காக இது தூக்கி இங்கே போடுறீங்க, இப்போ தான் பசிக்குதுன்னு சொன்னீங்க, எனக்கு பசிக்கலை, நான் சாப்பிட மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். சாப்பிட மாட்டிங்களா, ஏன், ஆமாம் எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருந்தது, அதான் வர சொன்னேன், 7 வருஷமாக என்னை நீ வெயிட் பண்ண வச்சில, அதுவே நான் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டேன், இது ஆஃப்டர் ஆல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தானே, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டேன், அதாவது ஒரு நாள் கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்ணிவிடுவேன், உங்களுக்கு கான்ட்ராக்ட் போட விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஒரு நிமிஷம் இரு, இன்னும் 24 மணி நேரம் முடியல, நீ நான் சொல்கிற ஒர்க்கை பண்ணி தான் ஆகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ போயிட்டான். அங்கே எங்கே போகிறான்னு பார்த்தா ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் இருக்கும் போல் போயிட்டான். இவன் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போக, ஷியா வரா, எங்கடி போகிற நீன்னு சொல்லி கேட்க, எனக்கு முக்கியமாக ஒர்க் இருக்குது அதுக்கு தான் போகிறேன்னு சொல்ல, கையை பிடிச்சிட்டு ஏய் நீ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு உன்னை பற்றி, நீ என்னை ஃப்ரெண்டாக நினைக்கவே இல்லை, இதுக்கப்புறமா நீ சொல்கிறத நம்பிட்டு உன் பின்னாடியே வருவேன்னு எதிர்பார்க்காத, சரியா, உனக்கும் எனக்கு இடையில இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட்டு, நீ என்னை ஃப்ரெண்டாகவே நினைக்கலன்னு உன்னை பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதுக்குள்ளே செக்ரட்டரி பையன் வரான், மேடம் உங்களை சீக்கிரமாக சார் வர சொன்னார் வாங்கன்னு சொல்ல, குடுன்னு ஹீரோயின் ஓடி போக, என்னதுன்னு சொல்லி ஷியா போக, இங்கே பாரு நீ பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி செக்ரட்டரி பையன் திட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஷியாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே எப்படியோ ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு ஃபைலை மட்டும் வாங்கிட்டு ஹீரோயின் புலம்பிக்கிட்டே வந்து நிற்க, ஒரு நிமிஷம் நில்லு, உன் கையில் என்ன ஃபைல் வச்சுருக்க, இது முக்கியமான ஃபைலு, இது மட்டும் உன் கையில் இருக்குன்னு தெரிஞ்சது ஷைமன் கத்த போகிறான்னு சொல்ல, இப்போ நான் தான் அவரோட அசிஸ்டண்ட்டு, என்னது நீ அசிஸ்டண்ட்டா, லூசு மாதிரி பேசுகிற, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷியா சொல்ல, என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஆல்ரெடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு நாள் ஃபுல்லாக நான் தான் சைமனோட அசிஸ்டன்ட்னு ஹீரோயின் சொல்கிறா. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஓவராக பக்கத்தில் வரலான்னு பார்க்குறியா, நடக்கவே நடக்காதுன்னு அடிக்கலான்னு போகிறா. டக்குன்னு அவள் கையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு ஹீரோயின் அப்படியே அடிக்க போகிறா. ஒரு அறையும் அரைஞ்சிட்டா மூஞ்சில். இதுக்கப்புறமும் ஏதாவது என்கிட்ட பேசினேன் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உன் பின்னாடியே வருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் அப்பவே முடிஞ்சிச்சு, 7 வருஷமாக அப்ராடில் அவன் கூட தானே இருந்தேன், அவனை லவ் பண்ணானா, உன் பக்கத்தில் வந்தானா, இல்லை இப்போ மட்டும் வரப்போகிறானா, வேலையை பார்த்துட்டு போடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன், என்னையே அடிச்சிட்டில, இங்கேருந்து போடி அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கா ஷியா. இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறத ஹீரோ தள்ளி நின்று பார்க்குறான். என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லிட்டு ஷியா ஏதோ சமாளிக்க ட்ரை பண்ணுறா. நான் தானே உங்கள் செக்ரட்டரி, இவன் என்ன திடீர்னு வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி பேசுகிறா, ஆல்ரெடி நான் கொடுத்த டாக்குமெண்ட் மீட்டிங்க்கு கொண்டு போகணும், நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்காத கிளம்பு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்ல, நான் பேசுறதுக்கு பதில் சொல்லுங்கிற மாதிரி ஷியா கேட்குறா. எல்லாமே முடிஞ்சிச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு அசிஸ்டண்ட், அதோட உன்னோட உரிமை முடிஞ்சுது, ஓவராக என்கிட்ட இன்டர்ஃபியர் ஆகாத, இதோட நிறுத்திக்கன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் ஹீரோ போக, என்னை ஈஸியாக போகலான்னு நினைக்கிறியா, அப்படிலாம் விட மாட்டேன், இந்த உலகத்தில் என்னை தவிர எந்த பொண்ணையும் நீ சூஸ் பண்ண முடியாதுன்னு ஷியா புலம்பிக்கிட்டு இருக்க. இந்தாங்க உங்கள் ஃபைல், நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறா ஹீரோக்கு. அடுத்து என்ன வேலை பார்க்கணுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வா, நான் சைன் பண்ணி தரேன். என்னது கான்ட்ராக்ட் பேப்பரா, நான் கனவாக கண்டுட்டு இருக்கேன், ஐ ஜாலிங்கிற மாதிரி குதிச்சிட்ருக்கா. உன் கான்ட்ராக்டை சைன் பண்ணிடுவேன், ஆனாலும் இன்னொரு 2-3 நாளைக்கு நீ என் கூட இதே மாதிரி இருக்கணும், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படி நீ என் கூட இல்லைனா நான் எப்போ வேணாலும் இந்த கான்ட்ராக்டை வேணான்னு சொல்லி
தூக்கி போட்டுருவேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல, அம்மாவோட ஃபீஸ் கட்ட எனக்கு கண்டிப்பாக இது தேவைப்படுது, ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை பார்க்க வந்துட்டா. அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுற நீ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, அம்மா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஒரே ஒரு சர்ஜரி முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவசியமே இல்லை, என் கூட ஒன்றா என் வீட்டில் இருக்கலாம், நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம், அப்பாவும் சீக்கிரமாக கிராமத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவார், நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்றா இருப்போம், எனக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்பணும், வேலை இருக்குது, நான் வரட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்ப, சரி பார்த்துப்போ, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இன்னொரு ரூம்குள்ளே வரா. அங்கே பார்த்தா அசிஸ்டண்ட் பொண்ணு, அதாவது ஹீரோவோட அம்மா கூட ஒரு அசிஸ்டண்ட் சுற்றிட்டு இருப்பாள் அந்த பொண்ணு. நான் வரேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் மிஸ் மெய்க்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல, என் அம்மாக்காக அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ கண்டிப்பாக அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்ல, அவங்க உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அதை பற்றிலாம் நீ யோசிக்காமல் அவங்களுக்காக இத்தனை வருஷமாக அவங்கள நீ கேர் பண்ணிக்கிறேங்கிறது மட்டும் தெரிஞ்சால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல, இந்த மேட்ரு தயவு செஞ்சு ஹீரோ கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொல்ல, நான் சொல்ல மாட்டேன், நீ பார்த்துக்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அசிஸ்டன்ட் பொண்ணு போயிட்டா. ஹீரோயின் சுற்றி சுற்றி பார்க்குறா. ரூமில் அடைச்சி வச்சா ஒரு மாதிரி இருக்கும், முதல்ல ஃப்ரெஷ் ஏர் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் உங்களோட நோய் சீக்கிரம் சரியாகும், நீங்களும் சீக்கிரம் சரியாயிருவீங்க, ஓகேவா? சரி, நான் மறந்தே போயிட்டேன், உங்களுக்கு நான் பேசுகிறதெல்லாம் கேட்குமான்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக கேட்டால் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் நல்லா ஆனால் அதுவே எனக்கு போதும், நீங்கள் எனக்கு பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா அது சரிதான், உங்கள் பையனுக்கு பெஸ்ட்டானது கிடைக்கணும்னு தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உடம்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டே இருக்கா. பேசிட்டு ஹீரோ கிட்டேருந்து ஃபோன் வருது, எனக்கு இப்போயே காஃபி வேணும், சீக்கிரம் கொண்டு வான்னு சொல்ல, என்னது காஃபியா, இப்போவே வா, ஆமாம் சூடாக வேணும், உடனே கொண்டு வான்னு சொல்ல, இதோ வரேன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிட்டான். உங்கள் பையனை பார்த்தீங்களா, காஃபி வேணுமா, சூடாக வேணுமா, இப்போவே வேணுமா, நம்ம என்ன நிலமையில் இருக்கோன்னு கூட புரிஞ்சுக்காமல் கேட்டுகிட்டே இருப்பார். சரி என்ன பண்ணுறதுன்னு புரியல, உங்கள் பையன் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், அதுக்கு நான் 24 மணி நேரம் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஸோ நான் பண்ண ப்ராமிஸை காப்பாற்றணும்ல, அதனால் நான் போய் தாகணும், அதனால் நான் போகிறேன், நான் உங்களை அப்பப்போ வந்து பார்க்குறேன், சரியா, உங்கள் உடம்ப பார்த்துக்கங்க, சீக்கிரம் சரியாயிருவீங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் அந்த பக்கம் போகிறா. போனதுக்கப்புறம் அப்படியே அம்மாவோட கை மட்டும் லைட்டாக அசையுது. வேகமாக காஃபி எடுத்து வந்து இந்தாங்க சூடாக காஃபின்னு சொல்லி டக்குன்னு கொண்டு வந்து ஹீரோ கிட்ட வைக்க, அந்த காஃபியை பார்த்துட்டு ஹாட்டாக இல்லையே, நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஹாட்டாக வேணும் சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்ல, 24 மணி நேரம் எப்போ முடியுதுன்னு தெரியல, ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல, உங்ககிட்ட என்ன சொன்னேன், இன்னும் 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன்ல, அது உனக்கு புரியலையா, அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று ஷியாவை பற்றி எதுக்கு நீ கவலைப்படுற, நான் உங்கள் கூட பக்கத்தில் இருக்கும்போது ஃபீல் பண்ணுறாள்லன்னு சொல்ல, ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. அவளை பற்றி நீ எதுக்கு யோசிச்சுட்ருக்க, அவள் என்ன சொன்ன உங்ககிட்ட, நீ அவகிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீ என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை மாதிரி தானே, 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்க, 7 வருஷமாக இதானே நமக்குள்ளே நடந்ததுன்னு சொல்ல, நீ லூஸ் மாதிரி பேசாத, அன்னைக்கு நடந்த மாதிரி இன்றைக்கி எதுவும் நடக்காது, இப்போ எனக்கு பவர் கிடச்சிருக்கு, என் அம்மாவை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு பவர் இருக்குது, என் அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் உன்னை கண்டிப்பாக என் கூட நான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டான். ஹக் பண்ணிவிட்டு ஹீரோ கேட்குறான், எனக்காக இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, என் அம்மா கிட்ட நம்மளை பற்றி பேச, அது வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, நீ என்ன கேட்ட, டைமா, கண்டிப்பாக நீ கேட்டுக்கிற டைமை நான் உனக்கு தரேன், ப்ளீஸ் நல்ல முடிவாக சொல்லுன்னு சொல்ல, ஷியா அங்கே வரா. ஷியாவை பார்த்தோன்னே அப்படியே ஹீரோயின் தள்ளி நின்றுக்கிறா. உங்களுக்கான முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ஷியா வந்து சொல்ல, இதோ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போகிறான். ஹீரோயின் கிட்ட ஒரு நல்ல டேபிளாக புக் பண்ணு, நைட் நம்ம 2 பேரும் டின்னருக்கு வெளியே போகிறோம் ஓகேவான்னு சொல்லி தலையில் கை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அதை பார்க்கும்போது ஷியாவுக்கு கடுப்பாக இருக்குது. ஹோட்டலுக்கு போகிறீங்களா 2 பேரும், அவ்வளோ ஈஸியாக உன்னை சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன், இந்த உலகத்துலேயே நான் லவ் பண்ண பர்சன் தான் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அம்மாவை பார்க்குறக்காக ஹீரோ வரான், கூட ஷியாவும் வரா. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பெட்டெல்லாம் கரெக்ட் பண்ணால் பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டு வெறும் பெரிய விளையாட்டை பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்கா. ஆன்ட்டிக்கு இப்போ சரியாயிடுச்சான்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி ஒருத்தியை பக்கத்தில் வச்சுருந்தா யாருக்கு தான் நல்லது நடக்குங்கிற மாதிரி அசிஸ்டண்ட் பொண்ணு புலம்பிட்டு இருக்கா. இப்போ அம்மா ரொம்ப பெட்டர் ஆகிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் சரியாயிருவாங்கன்னு சொல்ல, நான் தான் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அம்மா கிட்ட என் மனசில் இருக்காது பேசி புரிய வைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை, கோவத்திலே எல்லாமே பிஹேவ் பண்ணி அவங்கள வெறுத்துட்டேன், என்னோட தப்பு தானே சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பாக உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேமா, அப்பா உங்களை விட்டு போன மாதிரி நானும் போக மாட்டேன், எனக்கு புரியுது நீங்கள் ஏன் என்ன நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணீங்கன்னு, இப்போ எல்லாமே சரியாயிடுமா, கண்டிப்பாக என்ன உங்களுக்கு புரிய வைப்பேன்னு சொல்ல, ஆஹா இவங்க பேசுகிறத பார்த்தா எனக்கும்
நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பொண்ணு நினச்சிட்டு இருக்க வெண்ணு வரான். வெண்ணு வந்தோடனே சீஃப் டாக்டர் உன்னை பார்க்க வர சொல்லியிருக்காரு, அம்மாவோட மெடிக்கல் கண்டிஷன் பற்றி கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்ல, இது இவனோட ஹாஸ்பிட்டல் போல், வெண்ணோட ஹாஸ்பிட்டல் போல். ஸோ இது வரோன்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த பக்கம் போக ஷியா மட்டும் அங்கே இருக்கா. அங்கே இருக்கிற வரைக்கும் நல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அப்படியே போய் கட்டலில் உட்காந்துட்டு, ஏய் நீ எப்போ சாவ, உயிரோடு இருந்து உயிரை வாங்குற, சீக்கிரம் செத்துப்போ, நீ செத்து போயிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் இதோடு முடிஞ்சிடும், நான் எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன், அதை விட்டுட்டு நீ வேற இப்படி போகவும் மாட்டேங்கிற இருக்கவும் மாட்டேங்கிற, உயிரை வாங்குற, உன்னை பார்த்தாலே கடுப்பாக இருக்குன்னு சொல்லி அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கா. மேலே போட்டிருக்க ஆக்சிஜன் மாஸ்க்கை கூட அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஓவராக வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்க. இது எல்லாமே அம்மாவுக்கு கேட்குது. கவலைப்படாதடி உனக்கு இருக்குங்கிற மாதிரி அம்மா அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்காங்க மனசுக்குள்ளே. எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவனை கண்டிப்பாக அந்த சாங்குக்கு மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், என்ன மாதிரி ஒருத்தி இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவன் பக்கத்தில் வரவே முடியாதுன்னு சொல்லி புலம்பிட்டு அந்த பக்கம் போக அம்மா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலி அம்மாவுக்கு க்யூர் ஆயிடுச்சு. அசிஸ்டண்ட் பொண்ணு தான் ஓடி வரா. இருங்க இப்பயே போய் நான் சைமனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல, வேணாம் யங் மாஸ்டருக்கு இதை பற்றி தெரியக்கூடாது, நான் கொஞ்சம் உங்ககிட்ட சீக்கிரட்டாக பேசணுன்னு சொல்லி அம்மா ஏதோ டிசைட் பண்ணுறாங்க. அதாவது உடம்பு சரியில்லாத மாதிரி நடித்து எல்லாரை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சேம் டைம் அடுத்து 2 பேரும் டின்னருக்கு போகலான்னு வேறு பிளான் பண்ணியிருந்தாங்களே, அதை ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக ஷியா ஒரு ஆளை வர சொல்லியிருக்கா. அந்த ஆளுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேலே பெரிய பிரச்சனையில் இருக்கான். ஸோ எப்படியாவது ஹீரோயினை கடத்தி கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணுறான். ஹீரோயினோட ஃபோட்டோ கொடுத்து இவளை தூக்கிடு அப்படின்னு சொல்ல, இவளை தூக்கிறனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்கிறான். சைமனோட உயிர் இவகிட்ட தான் இருக்குது, உனக்கு ஒன்று தெரியுமா, இவன் மட்டும் அவனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சது அவன் என்ன வேணாலும் போவான், எந்த எல்லைக்கு வேணாலும் போவான், எப்படியாவது இவளை வச்சு தான் அவனை நீ நினச்சபடி ஆட்ட முடியும், உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக அவளை கொலை பண்ணிடு சரியா அப்படிங்கிற மாதிரி ஷியா சொல்ல, அவனும் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்கிற வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணு, உனக்கு 10 மில்லியன் பணம் நான் தரேன், இவன் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது, நீ ஆசைப்பட்டது நடக்கணும்னா நான் ஆசைப்பட்டது நடக்கும், நான் சொல்கிறது உனக்கு புரியுதான்னு சொல்ல, என்னோடய லைஃப்பை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டவன் அவன் தான், அவனை அவ்வளோ ஈஸியாலாம் நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கான். ஷியா ஒரு பக்கம், நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ கரெக்டாக முடி, கண்டிப்பாக நீ நினச்சது நடக்கும், நான் நினச்சது நடக்கும், நம்ம 2 பேர் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. சரி ஓகேன்னு சொல்லி அந்த பக்கம் போக வில்லத்தனமாக இவன் மனசுக்குள்ளே டைலாக் பேசுகிறா, சீக்கிரம் சாங் நீ சாக போகிற, இந்த உலகத்தை விட்டே போக போகிறேன்னு. அடுத்தது சாப்பிட்றதுக்காக 2 பேர் வெளியே வந்திருக்காங்கள. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோக்கு எப்படியாவது இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி 2 பேரும் ஒரே டைமில் சொல்கிறாங்க. நீயே சொல்லு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க, அது நான் அவங்ககிட்ட சொல்லணும், அது உனக்கு புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நான் சொல்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, உன்னை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நான் நினச்சேன் 7 வருஷமாக, ஆனால் உன்னை பார்த்துட்டேன், இப்போ என் மனசை என்னால் எதுவுமே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்குது, எனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும்னு தோணுது, நான் உன் கூட இருக்கும்போது அந்த வாழ்க்கை நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, உன் அம்மா நம்மளை ஏற்றுக்குவாங்களான்னு தெரில, பட் அவங்கள கஷ்டப்படுத்திட்டு ஒரு வாழ்க்கை நமக்கு வேணான்னு தோணுது, என்றைக்கு அவங்களுக்கு சரியாகி அவங்க ஓகே சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும், இந்த 7 வருஷத்தில் நீ மட்டும் இல்லை நானும் சரியாக தூங்கலை, உன்னை கஷ்டப்படுத்திட்டணும்னு நினச்சி நான் ஒரு நாளும் ஏங்கிட்டு தான் இருந்தேன், ஸோ உன்னை பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், பட் எல்லாமே ஒரு கெட்ட கனவாக இதோட மறந்துடலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற, இப்போ தான் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன், அதுக்குள்ளே எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறேன். எனக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் அதனால் வர வலி என்னால் தாங்க முடியாது, வேண்டாம் இது இதோட விட்டுறது தான் நல்லதுன்னு தோணுது, உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கங்க, நம்ம இங்கே சாப்பாட்டோட எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் பார்க்க வேணான்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ சொல்கிறது கேட்டவுடனே என்னை லவ் பண்ணுற, மறுபடியும் என் கூட ஒன்றா இருப்பேன்னு நினச்சி தான் நான் பக்கத்தில் வந்தேன், ஏன் எப்பயுமே என்கிட்ட மட்டும் இப்படி குருவலாக நடந்துக்கிறேன்னு சொல்ல, நான் குருவலாலாம் நடந்துக்கல, உங்கள் அம்மாவை பற்றி யோசிச்சு தான் நினைஞ்சுக்கிறேன், உங்கள் அம்மா ரொம்ப பாவம், ஸோ உங்கள் அம்மா ஆசைப்பட்டது நடக்கட்டும்னு சொல்ல, நீ பேசுகிறத என்னால் நம்பவே முடியல, வாங்க கூடன்னு சொல்லி டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிக்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, இது வேஸ்ட்டாக போனால் எந்த பிரச்சனையும் இல்லை, என் அம்மாவை பார்க்கலாவான்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டே இருக்கான் ஹீரோ. ஹீரோயின் அங்கே அசிஸ்டண்ட்டை பார்க்கவும் சீக்கிரம் படுங்கன்னு சொல்ல, வேகமாக அவங்க அம்மா அப்படியே ஆப்பிளை தூக்கி போட்டுட்டு பெட்டில் அப்படியே பேஷண்ட் மாதிரி படுத்துக்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து நிற்கிறாங்க. அசிஸ்டண்ட் பொண்ணு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ப்ளீஸுங்கிற மாதிரி அப்படியே கையை காட்டிட்டு நிற்கிறா ஹீரோயின். ஏன் இந்த ஆப்பிள் பாதியில் போட்டிங்க, நல்லா தானே இருக்குன்னு சொல்ல, அது நல்லா தான் இருந்தது, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி அசிஸ்டண்ட் பொண்ணு ஏதோ சமாளிக்கிறா. என் அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளிக்குங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆரம்பிக்கிறான். அம்மா
உங்கள் முன்னாடியே நான் இவகிட்ட சொல்கிறேன், எனக்கு இவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் இவளை நான் சூஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நான் இப்போ மெச்சூராக தான் திங்க் பண்ணுறேன். சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் வர எல்லா நாளுமே இவளை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்ல. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன், நீ என்னை நம்பணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு நீ மட்டும் தான் வேணும், உன் கூட நான் இருக்கணும். என் அம்மாவும் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல ஹீரோ அப்படியே அமைதியாக நின்றுருக்கான். ஹீரோயின், உங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்குமான்னு எனக்கு தெரில, ஆனால் அம்மாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் வேணான்னு சொல்ல, என்னோடய சந்தோஷம் தான் எங்கள் அம்மாவுக்கு முக்கியம். நான் சந்தோஷமாக இருக்கேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா அதை ஏற்றுப்பாங்கன்னு தோணுது. எனக்கு புரியுது நீ எதுக்காக யோசிக்கிறேன்னு. பட் இப்போ அம்மா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, உன்னை சூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக உன்னையும் அவங்க ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. இவ கூட இருந்தால் தான் நீயும் நிம்மதியாக இருப்ப, என் பக்கத்தில் இருந்தால் தான் நானும் நிம்மதியாக இருப்பேன்னு அம்மா நினச்சிட்டே இருக்க. கண்ணுலேருந்து தண்ணி வருது. என் அம்மா கூட அழுகுறாங்க பாருன்னு சொல்ல ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. அதுக்கப்புறம் அப்படியே ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ. இப்போவாது என்ன நீ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை நம்பு, ஒரே ஒரு தடவை என்னை நம்பு, உன் நம்பிக்கையை கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டேன், ப்ளீஸ் ஒரே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, சரி நானும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், உண்மையாவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, கண்டிப்பாக உங்கள் அம்மா சரியானதுக்கப்புறம் அம்மாவோட பர்மிஷனோட நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி ஹக் பண்ணிவிட்டு கன்னத்தில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறா ஹீரோயின். ஹீரோக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூன்னு சொல்லி ஐ லவ் யூ டூன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவங்களோட லவ்வை. ஸோ 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஒரு வழியாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்க, அப்புறம் வா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணேன்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹீரோ வராங்க. நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லி கேட்க, போயே ஆகணுமா? ஆமாம், நீங்களும் சீக்கிரமாக போங்க, உங்களுக்கும் ஒர்க் இருக்கலன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒன்று ஹக் பண்ணிக்கணும்னு நினச்சி. ஸோ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியே போகிறேன், போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் அஃபிஷியலாக சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு, அம்மா நல்லா ஆனதுக்கப்புறம் தான் எல்லாமே, அம்மா சேஃபாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல, அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே ரிவார்ட் வேணும்னு சொல்லி க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரோட கிஸ்ஸு கொஞ்சம் டீப்பாக போயிட்டே இருக்க, அதுக்கு மேலே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. போதும் என்னால் மூச்சு கூட விட முடியல, நீங்கள் போதும், இதுக்கப்புறம் இப்படியே இருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும்னு சொல்ல, சரி ஓகே நான் அமைதியாகவே இருக்கேன்னு ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே அப்போ நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோக்கு மனசே இல்லை. அவளோட நோஸில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். நீ போய் தான் ஆகணுமா? நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்ல, வேணா டைம் ஆச்சு நீங்கள் போங்க, சீக்கிரம் வந்துடுங்க, பாய் குட் நைட்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் போகிற வரைக்கும் பார்த்துட்டே ஹீரோ நின்றுட்டே இருக்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டே இருக்கா. ஹீரோயினுக்கும் அங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல, யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோவும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்க. சரி டைம் ஆச்சு கிளம்பணுமேனு சொல்லி வேகமாக ஹீரோவும் காரில் ஏறி போயிட்டான். ஹீரோயின் வீட்டுக்கு போகலான்னு போயிட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கழுத்தில் கத்தியோட ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது, என்னடா அதுன்னு. காரில் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கான். பேசு, அவன்கிட்ட பேசுன்னு சொல்ல, என்னாச்சு காலையிலேருந்து எனக்கு காலே பண்ணலன்னு ஹீரோ ஃபோனை அட்டன் பண்ண, பேசுன்னு சொல்லி இங்கே இவன் சும்மா இல்லாமல் பேசிகிட்டே இருக்கான். என்னாச்சு சைமன், உனக்கு ஞாபகம் இல்லையா என் வாய்ஸ்ன்னு சொல்லி கேட்க, நீ யாருடா, உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணு இப்போ என் கூட தான் இருக்கா, உனக்கு வேணும்னா நீ எனக்கு பண்ண பாவத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்ல, ஹீரோக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஷென்யூ நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, நானே தாண்டா, என் பேரண்ட்ஸை பேங்க் கரப்ட் ஆக்கி அவங்கள இந்த உலகத்தை விட்டே போக வச்சது நீ தானே, அவ்வளோ ஈஸியாக அதெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? விட மாட்டேன்டா, கண்டிப்பாக நான் விட மாட்டேன், நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் கொடுத்துறேன், தயவு செஞ்சு அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்க, பேசுன்னு சொல்லி அந்த ஆள் மிரட்டிக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க. நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ், எனக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்ல, இப்போவே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணு, நீ பண்ணது தப்பு, அவங்க ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆக்கினது வேணும்னு தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கூடா, நீ ஒத்துக்கிட்டேன்னா தான் என்னோட லைஃப் நிம்மதியாக இருக்கும். 7 வருஷமாக உன்னை பழி வாங்கறக்காதாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்போ வருவேன்னு உன்னை பார்த்துட்டே இருக்கேன், உன் அம்மாவையும் விட மாட்டேன் உன்னையும் விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஆள் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஹீரோயின் ஒரு பக்கம் அழுகிறா, வேணாம் எனக்காக நீங்கள் எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பண்ண எல்லாமே தப்புன்னு ஆகிடும், வேண்டாம் ப்ளீஸ் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, நீ வாய் மூடுன்னு சொல்லி ஹீரோயின் தட்டுறதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோக்கு ஹீரோயினோட உயிர் தான் முக்கியம், உன்னோட உயிருக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. அதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் அவன் ஃபோனை பிடுங்கி கீழே போட்டுட்டு அந்த வண்டிக்கு முன்னாடி போய் அப்படியே அந்த ஸ்டேரிங்கை வந்து திருப்புறா. ஸோ அதாவது ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, அங்கே ஆக்சிடென்ட்டும் நடந்துருச்சு. ஸோ ஹீரோ இங்கே ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க,
ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். அதே இடத்துக்கு ஷியாவும் வந்திருக்கா இவளுக்கு முன்னாடி. எப்படியோ தொலைஞ்சா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்கா அவளுக்கு. ஹீரோ வந்து அவள் எங்கேன்னு பார்க்க, நான் வரும்போது இங்கே யாருமே இல்லை, சாரி என்ன நடந்ததுன்னு புரியல, அவன் நம்மளை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவள் ட்ராமா பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கா. அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவள் என்னை விட்டு போக மாட்டான், என்னை விட்டு போக மாட்டான்னு சொல்ல, ஒரு வேளை அவன் கடத்திட்டு போய் வச்சிருப்பானோ, அவன் சொன்னதை நீங்கள் பண்ணாதான் கண்டிப்பாக சாங்க விடுவான்னு தோணுதுன்னு சொல்ல, வேறு வழி தெரியல ஹீரோக்கு. சீக்கிரமாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள், இப்போவே பேசியே ஆகணும்னு சொல்ல, சார் அது வந்து பிரச்சனை ஆயிரும்னு சொல்ல, இல்லை நான் இப்போயே பேசியே ஆகணும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் கத்திட்டுருக்க. அந்த ஷியாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. எப்படியோ சீக்கிரமாக அவன் ஆசைப்பட்டது நடந்துச்சுன்னா எப்படியோ அவளை கொலை பண்ணுறதுக்கு நம்மளே சொல்லிடலாம், நம்ம லைஃப் நிம்மதியாக இருக்கும், உன்னோட ஒரே ஆள் நான் மட்டும்தான்டா, என் கூட தான் நீ வாழ முடியும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்தாச்சு. எதுக்காக இப்போ அவசரமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? உங்களோட 7 வருஷ காதலியை பற்றி சொல்ல போகிறீங்களா, இல்லை உங்கள் கல்யாணத்தை பற்றி சொல்ல போகிறீங்களா, பிஸ்னஸில் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு எல்லோரும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஹீரோ எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான். உங்களை இங்கே நான் வர சொன்னதுக்கான காரணம் என்னோட காதல், என்னோட கல்யாணம், என்னோட லைஃபு, அது மட்டும் இல்லாமல் என்னோட பிஸ்னஸை பற்றியும் பேசுகிறதுக்காக தான். நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன், என்னோட லவ்வர் இப்போ என் கூட இல்லை. உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே எனக்கு ஃபியான்ஸே இருக்குன்னு, அது யாருன்னு தெரிஞ்சுக்க தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அது வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி திடீர்னு பார்த்தா ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ, நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ. ஷியாக்கு இதை பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது. என்ன இவன் எல்லாத்தையும் மாற்றி சொல்கிறானே, நேற்று வேறு மாதிரி சொன்னால் இன்றைக்கி ஒரு மாதிரி சொல்கிறான்னு சொல்ல, என்னோட காதலியை கிட்னாப் பண்ணிட்டான், அது வேறு யாரும் இல்லை, அந்த மெங்கியூ தான். அவன் எப்படியாவதும் என்னோட லவ்வரை கொலை பண்ணணும்னு சொல்லி அவளை பற்றி தப்பாக ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுவான். அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு அவளை யாராவது கண்டுபிடிச்சி கொடுங்க, அவளை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு நான் நிறைய பணம் கொடுப்பேன்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் பார்க்க, இந்த பொண்ணு தானே அன்னைக்கு நம்ம ஹீரோவை பற்றி வந்த ஸ்கேண்டலில் இருந்த பொண்ணு, அப்போ இவ தான் அவங்க லவ்வரா, அப்போ அந்த ஷியா யார், ஷியா இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தாளா, அவளை நம்பி நம்ம எல்லாம் இப்படி நம்பிட்டோமே, அவள்லாம் லவ்வர்னு நினச்சிட்டு இவ்வளோ நேரம் அவள் சொல்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோன்னு எல்லாரும் புலம்பிக்கிட்டே இருக்க, ஹீரோ இங்கே எல்லாருக்கிட்டே அழுக ஆரம்பிச்சிட்டான். எப்படியாவது என் ஹீரோயினை கண்டுபிடிச்சி கொடுங்க, அவள் எனக்கு வேணும், என் சாங் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் அவளை கல்யாணம் பண்ணலைன்னா இந்த உலகத்தில் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் அழுக. ஷியாக்கு இதை பார்க்க கடுப்பாக இருக்குது. இதை பார்க்குற ஷியாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. சேம் டைம் இந்த மாதிரி லைவில் போயிட்டுருக்க வீடியோவை நம்ம ஹீரோவோட அம்மா கூட ஒரு செக்ரட்டரி பொண்ணு இருப்பாள்ல, அந்த பொண்ணு பார்த்துட்ருக்கா. அப்போ தான் அவளுக்கு புரியுது, இந்த மாதிரி ஹீரோயின் நம்மக்கிட்ட இருக்காங்கிறத நான் சொல்லாமல் இருந்தது தப்பு தான், நேற்று இவளை காப்பாற்றுற அவசரத்தில் நான் தான் மறந்து போயிட்டேன்னு சொல்ல, கரெக்டாக அங்கே அம்மா வராங்க, கூடவே வெண்ணும் வரான். என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்கன்னு காட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு, நீ அவன்கிட்ட சொல்லலையா? இல்லை மேடம், நான் சாங்கை கூட்டிகிட்டு வந்தது தான், அதுக்கப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், இவங்களை காப்பாற்றுறதுல மட்டும்தான் நான் குறியாக இருந்தேன் சொல்ல, சரி முதல்ல அவகிட்ட சீக்கிரமாக போய் சொல்லுங்கள், அப்போ தான் அவன் இங்கே வருவான், அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணது யாருன்னு பார்த்து அவனை முதல்ல கூட்டிகிட்டு வா, நான் என்னோட வழியில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அதான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஸோ அவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு இடத்துல தனியாக காட்டி போட்டு, எதுக்கடா இதெல்லாம் பண்ண, ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோ, நீ பண்ணதை என்கிட்ட சொல்லிட்டேன்னா உன்னை சீக்கிரம் விட்டுருவேன், அப்படி இல்லை கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை தான்னு சொல்ல, நான் வேணும்னு பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, செக்ரட்டரி பொண்ணு பார்க்கறதுக்கு தான் உம்மா மூஞ்சியாட்ட குட்டியாக இருக்கா, அந்த ஆள் முகரையிலேயே ஒரு குத்த பயந்து போனவன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்னை இந்த மாதிரி பண்ண சொன்னது ஷியா தான், அவனுக்கு 10 மில்லியன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல, 10 மில்லியனா? ஆமாம், சரி அந்த பணத்தை காசைப்பட்டு நீ சாங்கை கொலை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனியா? முதல்ல எனக்கு அவன் மேலே கோவம் இருந்தது, சைமன் குரூப் மேலே கோவம் இருந்தது உண்மைதான், ஆனால் அவளை கொலை பண்ணணும்லாம் நான் நினைக்கவே இல்லை, அதெல்லாம் பண்ண சொன்னது ஷியா தான், என்னை விட்டுருங்கன்னு சொல்ல, சரி நீ கிளம்புன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு முதல்ல அந்த ஷியாவை கூட்டிகிட்டு வாங்க, அவளுக்கு ஒரு பாடத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா புலம்பிகிட்டு இருக்க. அடுத்த ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் வெண்ணை ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க, வேகமாக ஹீரோ வந்துட்டான். இவன் இங்கே தான் இருக்காளா, என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு வெண்ணை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்தா அழுதுகிட்டே இருக்கா. இவன் உயிரோடு தானே இருக்கா, அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா, நீ கவலைப்படாத, அவளை நான் காப்பாற்றிட்டேன்னு சொல்ல, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க. நேற்று நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்க ரெடியாக இருந்தேன், பட் ஏன் இவன் இப்படி பண்ணன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல, எப்படியாவது இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணுன்னு ஷியாவை பார்த்தா வேகமாக ஓடிட்டுருக்கா. அதுக்குள்ளே அவளை கடத்திட்டு போக 2 ஆள் வந்தாச்சு. அவளை கடத்திட்டு போய் ஒரு ரூமில் கட்டி போட்டிருக்க. கண்ணை திறந்து பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிறது செக்ரட்டரி பொண்ணு. நீங்களான்னு சொல்லி கேட்க, மூஞ்சிலேயே ஒரு அறை. எதுக்கடி அரைஞ்சுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, என்ன எதுக்கு இப்படி பிடிச்சிட்டு வந்தேன், விடு நான் யாருன்னு தெரியும்லன்னு சொல்ல, திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோவோட அம்மா. ஆண்டி நீங்களா, நீங்கள் எப்போ எந்திரிச்சிங்க, நீங்கள் எந்திரிக்கணுங்கிறக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சீக்கிரம் வாங்க, அந்த சாங் மறுபடியும் உங்களோட பையனோட லைஃப்பில் வந்துட்டா தெரியுமா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் என்னால் முடியலன்னு சொல்ல, ஓடி வந்து அம்மா மூஞ்சியில் ஒரு அறை அறிகிறாங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ மனசில் நினச்சி எல்லாத்தையும் பேசின
இல்லடி, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். நான் சாகணும்னு ஆசைப்பட்டீல, இப்போ உன்னையே சாகடிக்க நான் ரெடியாக இருக்கேன். என்ன தைரியம் இருந்தா அந்த சாங்கை கடத்திட்டு போய் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். அவன் என் வீட்டு மருமகன்னு சொல்ல ஷியாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஆன்ட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னால் நம்ப முடியல. நான் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி அவள் வேணும்னு போய் சொல்லியிருப்பான்னு சொல்ல பிடிச்சி ஒரு தள்ளி விட்டாங்க அம்மா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இவ்வளோ நாள் நான் மயக்கத்தில் இருக்க மாதிரி நடித்தேன். நீ பண்ண எல்லாமே எனக்கு தெரியும். நீ சாங்கை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு தெரியும். இப்போ தான் நான் பண்ண தப்பாக நான் புரிஞ்சிருக்கேன். நீ திருந்தவே மாட்டேன். உன்னை என்ன பண்ணணுமோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் திருந்துவேன்னு சொல்ல, இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் ஷியா அழுதுகிட்டே இருக்கா. பட் அதெல்லாம் அம்மா கேட்குற மாதிரி தெரியல. இவளை முதல்ல போலீஸில் பிடிச்சி கொடுங்க, உண்மையை சொல்லுங்கள், சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல எல்லோரும் சேர்ந்து அவளையும் இழுத்துட்டு அந்த பக்கம் போக, ஏன் மேடம் இதெல்லாம் பண்ணுறீங்க? உங்கள் கையில் அடிபட்டிருக்கு பாருங்கள், இவளை அடிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல என் பையனை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா அழுதுகிட்டே அப்படியே ஹீரோ உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த அசிஸ்டண்ட் பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். கவலைப்படாதீங்க சார், அந்த ஷியாதை இதெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்ல, 7 வருஷமாக என் கூடவே இருந்து கடைசியில் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாலே அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோனிக்க, நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போங்கன்னு சொல்ல ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினை பார்க்க அப்போ தான் ஹீரோயின் அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்கா. நீ சீக்கிரம் எந்திரிக்கணும், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ ஷியாவை உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்ச, அவள் தான் உன் உயிரை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். நான் தான் அதை புரிஞ்சுக்காமல் 7 வருஷமாக ஏன் கூட அவளை வச்சுருக்கேன். நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டியான்னு தெரியல, பட் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, ப்ளீஸ் நீ என் கூடவே இருன்னு சொல்ல ஹீரோனோட கை லைட்டாக அசைய ஆரம்பிக்குது. ஹீரோ பேசும்போது கண்ணெல்லாம் லைட்டாக ஓப்பன் ஆகுச்சு. உடனே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் வேகமாக டாக்டரை கூப்பிட எல்லோரும் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இப்போ க்யூர் ஆகிடுச்சு. ஹீரோயின் ஒரு வழியாக அப்படியே கான்சியஸ் வந்த மாதிரி பார்த்துட்ருக்க. என்னாச்சுன்னு வேணுன்னு கேட்குறான். அவள் எந்திரிச்சிட்டான்னு சொல்ல, வா சூப்பர், நீ எந்திரிச்சிட்டில, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உனக்கு தேவையான மெடிசன்லாம் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துற மாதிரி வெண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க 2 பேருக்கு இடையில நான் எதுக்கு இருக்கணுங்கிற மாதிரி அந்த பக்கம் போகலான்னு ட்ரை பண்ணுறான். வா அம்மாவுக்கும் க்யூர் ஆகிடுச்சு, அதையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, என் அம்மாவுக்கு நல்லாயிடுச்சா, நான் வந்து அம்மாவை பார்க்குறேன்னு சொல்ல, என் அம்மாவும் போய் பார்க்கணும், நம்ம ஒன்றாவே போய் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறம் போகலான்னு சொல்ல, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இது வரைக்கும் நம்ம 2 பேருக்கு இடையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, நடந்தது எல்லாத்தையும் அப்படியே மறந்துடலாம், எனக்காக நீ உயிரை கூட கொடுக்க ரெடியாக இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியாது, என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் உன்னை நான் பார்த்துப்பேன்னு சொல்ல, எதுக்கு இப்படிலாம் பேசுவீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேர் வேறு கிடையாது, ஒன்று தான், உங்களுக்காக உயிரை கூட கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, உங்ககிட்ட ரொம்ப நாளாக 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிங்கை வாங்கி வச்சு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி டக்குன்னு கையில் போட்டு விட்டான். அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோயின் பேசிகிட்டே இருக்கும்போது போட்டுட்டான்னு. இது எதுக்கு, உங்களை நான் காப்பாற்றுனதுக்கா இல்லை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்க, நான் எப்படியோ நினச்சேன் இந்த ரிங்கை உன் கையில் போடணும்னு, ஆனால் என்னால் முடியல. இப்போ இந்த ரிங்கை போட்டோன்னே உங்ககிட்ட சொல்கிறேன், லைஃப் ஃபுல்லாக உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல, அங்கே பார்த்தா ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. நீ எதுக்கு எங்ககிட்ட இதை பற்றி சொல்லலை, நீ சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக தானே இருப்போம், 7 வருஷமாக உன் மனசுக்குள்ளேயே இதை போட்டுட்டு இருந்திருக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. அப்பாவும் சொல்கிறாரு, என்னால் தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நான் மட்டும் நல்லா அப்பாவாக இருந்தால் நீ ஆசைப்பட்டது உனக்கு கொடுத்துருக்கணும்ல, ப்ளீஸ் எங்களுக்கும் இன்னொரு சான்ஸ் கொடு, உன்னை கண்டிப்பாக நல்லபடியாக நாங்களும் பார்த்துப்போம், வா முதல்ல உங்கள் அம்மாவை போய் பார்ப்போம், உங்கள் அம்மா கண்ணை திறந்தனையும் கண்டிப்பாக எங்களை ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல, ஆன்ட்டி அங்கிள் அது வந்து என் அம்மா இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்ல, நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி 4 பேரும் போகலான்னு பிளான் பண்ணி அம்மாவை பார்க்கறக்காக வராங்க. அப்படியே பயமாக இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு, அம்மா மட்டும் இப்போ சரியாயிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தெரியல, பட் என்ன பண்ணுறதுன்னு புரியல, நாங்கள் வேணான்னு சொல்லி டிசைட் பண்ண என்ன பண்ண முடியும்னு ஹீரோயின் ஃபீல் பண்ண, நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ஹீரோ கூட்டிகிட்டு வரான். அதுக்குள்ளே அம்மா க்யூர் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து வெண்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் படுங்க வரேன்னு சொல்ல படுக்க வச்சுட்டு ஒன்றுமே நடக்காதபடி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அம்மா நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நினச்ச மாதிரி எங்கள் 2 பேரையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்ல டக்குன்னு அம்மா எஞ்சி உட்காராங்க. ஹீரோக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா அது பேசிகிட்டு இருக்கும்போதே அம்மா எந்திரிச்சிட்டாங்கன்னு. அம்மா உங்களுக்கு சரியாயிடுச்சான்னு சொல்ல, எனக்கு எப்போயோ சரியாயிடுச்சு, நான் எப்போயோ சரியாயிட்டேன்னு சொல்லி வேகமாக எந்திரிக்க, உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சான்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. டே வேன் சொல்லவே இல்லை, எப்படா அம்மாவுக்கு சரியாச்சுங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுகிட்டே இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஓடி வந்து அம்மாவை சுற்றி பார்க்குறா ஹீரோ. முதல்ல அவள் கையை பிடிடா, அதான் முக்கியம்னு சொல்லிட்டு, இத்தனை வருஷமாக என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டது நீ தானே எனக்கு தெரியும், நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன், இப்போ தான் உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன், 7 வருஷமாக உன்னை தனியாக பிரித்து வச்சது என்னோட
தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் இருக்க சைமன் ப்ராஜெக்டில் 20% பணத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். இது எதுக்குன்னா, உன்னை ஏழை பொண்ணுன்னு சொல்லி கஷ்டப்படுத்துகிறேன்ல, அதுக்காக எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன். நீ என் வீட்டு பொண்ணு, என்னோட மருமக. உன் கையில் காசு இருந்தால் யாரும் உன்னை புவர்னு சொல்ல மாட்டாங்க. பணத்துக்காக நீ ஆசைப்படலன்னு எனக்கு தெரியும். பட் இது நீ ஏற்றுக்கணும்னு சொல்ல, எனக்கு இது வேண்டாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான், அம்மா உனக்காக கொடுக்கறது நீ வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு. ப்ளீஸ் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் என் கூட தான் இருக்க போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. பாஸ்ட்டில் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல, அம்மா வேணாம் வேணான்னு எல்லாரும் அம்மாவை பிடிக்கிறாங்க. நீங்கள் எனக்காக எந்த தப்பும் பண்ணவே இல்லைம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லதான் நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னு சொல்ல, எனக்கும் புரியுது, ஒரு அம்மாவை உங்களை புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி அங்கேருந்து நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்ணி பேச எல்லாரும் எமோஷ்னலாக அப்படியே பேசுகிறாங்க. ஸோ ஒரு வழியாக ஹீரோயினோட லவ்வை 2 ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு இப்போ நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. ஸோ 2 பேரும் ஒன்றா இருங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி 2 பேரும் கொடுக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. சீக்கிரமாக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அம்மா கண்ணு முழிச்சோடனே இப்படி வேறு மாதிரி இருக்கீங்களே, நான் தான் உங்கள் பையனா, எனக்கே டவுட்டாக இருக்குன்னு சொல்லி ஹீரோ கேட்க, டேய் வாய் மூடுறா, 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, வெண்ணுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஃபைனலி நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்ல, ஹீரோயினை பார்த்து 2 பேர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன புதுசாக நீ பார்க்க போகிறேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு க்யூட்டாக கிஸ் பண்ணுறான். அழகான அந்த கிஸ்ஸோட இந்த மூவியை இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டான அழகான மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மூவிக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி மூவிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.